யோட குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. நெறைய விஷயங்கள் பத்தி 2 பேருமே அழகா பேசுறாங்க. காவேரி வந்து குழந்தைக்கு கதைகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட குட்டி காவேரிக்கு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டே இருக்காங்க காவேரிய. இவங்க 2 பேரும் அன்பையும் பார்த்துட்டு வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க சாரதா. சாரதா வந்து இந்த மாரி குழந்தையோட வாழ வேண்டியவ இன்னைக்கு தனிமரமா நிற்கிறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருந்தது மாப்பிள. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அவ குழந்தை அவளோட சேர்ந்துட்டா. எனக்கு இது போதும் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணீர் சிந்துறாங்க. உடனே வந்து நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு நம்ம விஜய். அடுத்து விஜயும் வந்து என்ன பண்றாரு, சாரதா வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு சமையல் கட்டுல போயிட்டு அவங்களுக்கு வந்து அத்தை இதை பண்ணிடலாம் அத்தை, இது ஒரு பிரச்சனை இல்லை அத்தை, இதெல்லாம் பண்ணிடலாம் அத்தை அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சாரதாவும் வந்து கேட்டுட்டு சரிங்க மாப்பிள்ளை இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அத்தை நான் உங்களுக்கு ஒரு டிஷ் செஞ்சு ஊற்றேன் ஞாபகம் இருக்கா, அதை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு. வேணாம் மாப்பிள்ளை இவ்வளோ செஞ்சுருக்கேன் போதும், இன்னொரு நாள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா வந்து விஜயும் வந்து சாரதாவும் அவ்வளோ க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்கிறதும் நல்லா சிரித்து வந்து அந்த சமையல் கட்டிலே வந்து விஜய் போயிட்டு எப்பவும் போல் வந்து பேசிகிட்டு இருக்கிறதும் அதையெல்லாம் பார்த்து ஒன்றுமே புரியல காவேரிக்கு. என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையே, அம்மா இவ்வளோ க்ளோஸாக யார்கிட்ட இருக்கவே மாட்டாங்களே, என்னாச்சு அம்மாவுக்கு, ஒரு நாள் தான் பார்த்தாங்க அது கூட இவர் சமையல் கட்டுக்கெலாம் போகிறாரு, அம்மா கூட நல்லா பேசுகிறாரு, என்ன தான் நடக்குது, ஐயோ எனக்கு தலையே வந்து ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டே வந்து மறுபடியும் வராங்க. என்ன என்னாச்சு மிஸ் அப்படின்னோட ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஒன்றும் புரியலையே வீட்டில் என்ன நடக்குதுன்னு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி எல்லாரும் சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம சாரதா. சரி அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க பாட்டி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து 2 பேருக்கு சாப்பாடெலாம் பரிமாறுறாங்க. அப்போ விஜய் வந்து எனக்கு வேணாம் அத்தைன்னு சொல்ல வராரு. அப்புறம் காவேரி பார்த்தா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அடுத்து வந்து பரவாயில்ல தம்பி சாப்பிடுங்க அப்படின்னோடனே இல்லைங்க எனக்கு வேண்டாங்க குழந்தைக்கு மட்டும் போதும் அப்படின்னோடனே உடனே வந்து ஏய் சொல்லுடி நீ சொல்லாமல் இருக்கிறதால தான் தம்பி கூச்சப்படுறாரு சொல்லுடி அப்படின்னோடனே ஆமாம் சார் நீங்கள் சாப்பிடுங்க சார், ஒன்றும் இல்லை சார் எங்கள் அம்மா உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் தானே சார் ப்ளீஸ் சார் சாப்பிடுங்க அப்படின்னோடனே சரிங்க அப்படி சொல்லிட்டு உட்காராங்க சாப்பிட. உடனே வந்து சாரதா ஐடியா பண்ணுறாங்க, எப்படியும் காவேரியை கூட வச்சு சாப்பிட வச்சிடணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து குழந்தை மிஸ் நீங்கள் சாப்பிடலையா மிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்புறம் பாட்டி கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிடு அப்படின்னோடனே உடனே வந்து என்ன காவேரி இப்படி பண்ணுற, குழந்தை பாரு உன்னை ஏக்கமாக பார்க்குறா, நீ கூட சேர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது, உட்கார் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்கார வைக்கிறாங்க. குழந்தை கூட வேணாம்மா சொன்ன கேளு அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீயும் கூட சேர்ந்து சாப்பிட்டாதான் அவள் சந்தோஷப்படுவா, அம்மா நீ தனியாக சாப்பிடுவேலம்மா நான் பார்த்துக்கிறேன்டி முதல்ல உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா உட்கார வச்சுருக்காங்க. இங்கே வந்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல காவேரி பார்த்துட்டு. அப்படியே காவேரி விஜய் குழந்தை 3 பேரும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. நம்ம சாரதா இந்த மாதிரி குடும்பமாக என் பொண்ணு வந்து குழந்தை குட்டியோடு இருந்து எவ்வளோ நாளாச்சு, என் பொண்ணு இப்படிலாம் இருக்கணும் தானே நான் ஆசைப்பட்டேன், இன்றைக்கி என் கண் குளிர நான் பார்க்குறேன், மாப்பிள்ளை கூடயும் குழந்தை கூடயும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், சீக்கிரமாகவே என் பொண்ணுக்கு எல்லா ஞாபகமும் வரணும், அவள் பரிமாறி அவள் புருஷனுக்கும் அவள் குழந்தைக்கும் அவள் பார்த்துக்கணும், இதெல்லாம் எப்போ நடக்கும் கடவுளே சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க சாரதா. அடுத்து வந்து சாப்பிடுங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஏன் அம்மா இப்படிலாம் பண்ணுதோ தெரில, விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து சாப்பிட சொல்லிட்டு இது என்னாச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே குழந்தை பார்த்து சிரிக்கிறா. சரி குழந்தைக்காக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சாப்பிட்றாங்க. உடனே ஏய் குழந்தை பாரு சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறா, ஊட்டி விட்றி குழந்தைக்கு அப்படின்னோடனே காவேரி யோசிக்கிறாங்க, என்னடி பார்க்குற ஊட்டி விடு அப்படின்னோடனே மிஸ் எனக்கு ஊட்டி விடுவீங்களா மிஸ் அப்படின்ட்டாங்க. சரி ஊட்டி விட்டால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஊட்டி விடுறாங்க. குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றா. இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து கண்ணீர் மல்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சாரதாவும் பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து குட்டி காவேரி வந்து பேஸ் நானும் ஒரு ரூபாய் உங்களுக்கு ஊட்டி விட்டுமானோன்னே சரி அப்படின்றாங்க. குழந்தை ஊட்டி விடுறா, சந்தோஷப்படுறாங்க எல்லாரும்.